ஓகே. ஸோ இதுல ஒரு ரோக்கும் நம்ம ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணாம அண்ட் 2 கலர் த்ரெட் எடுத்துருக்கோம். மெயின் கலர் நான் ஒயிட் அண்ட் வந்து லைக் பீச் கலர் மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் சர்க்கிள் போடணும். போட்டுட்டு 3 செயின் 1 ஸோ செயின் போட்டாச்சு. ஒரு செயின் 2 3. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டயக்ராம்ல 3 செயின் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு டபுள் குரோஷேக்கு நடுவில் ஒரு செயின் இருக்கு இல்லையா? அந்த செயின் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுருவோம். டோட்டலா 4 செயின். 4 செயின் போட்டுட்டு ஒரு டபுள் குரோஷே. அகைன் வந்து ஒரு செயின் டபுள் குரோஷே. ஸோ இதே மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ 7 டபுள் குரோஷே இந்த 3 செயின். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரிங் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் வந்து நம்ம 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஒரு இந்த தேர்ட் செயின்ல நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ரோ வந்து கலர் சேஞ்ச் பண்ண போறோம். அந்த கிரீன் கலர் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போறோம். அதனால நான் வேற கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். பீச் கலர் சொன்னாலே அதுக்கு. ஸோ அதை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுனால இந்த தேர்ட் செயின் சொன்னோம் இல்லையா? தேர்ட் செயின்ல நம்ம நீட்ல இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு இந்த கலர் சேஞ்ச் பண்றோம். நம்ம இந்த கலர் யானை இதுக்குள்ள எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸோ இந்த ஒயிட் கலர் த்ரெட் அப்படியே இருக்கட்டும் பின்னாடி. ஓகே. ஸோ இந்த த்ரெட்டை வந்து நீங்க ஒயிட் த்ரெட்டை வந்து நம்ம இந்த பீச் கலர் ரோ போடும்போது 2வது ரோ போடும்போது நீங்க இந்த ஒயிட் கலர் த்ரெட் வந்து பின்னாடி ஹைட் பண்ணி கொண்டு வர வேணா. அதை நீங்க அப்படியே இருக்கட்டும். ஏன்னா தேர்ட் ரோ நம்ம போடும்போது அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஒயிட் கலர் த்ரெட்டை. ஸோ இப்ப இங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போடணும். போட்டுட்டு இந்த 4 செயின் போட்டோம் இல்லையா? 1 2 3. இந்த தேர்ட் செயின்ல நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த 4th செயின்ல நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். ஓகே. ஸோ ஒரு செயின் போடுறோம். போட்டுட்டு இந்த 4th செயின். ஸோ அந்த கேப்ல நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே. சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அண்ட் அடுத்த செயின் 2 டபுள் க்ரோஷே 1 செயின் ஸ்பேஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா 1 2 3 4 5 6 7 டபுள் க்ரோஷே போட போறோம். ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்த செயின் ஸ்பேஸ்ல 7 டபுள் க்ரோஷே போட போறோம். 1 2 3 4 5 6 7. ஸோ இது பார்க்க நமக்கு வந்து ஷெல் ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஓகே. ஒரே இடத்துல நம்ம 7 டைம் வந்து டபுள் க்ரோஷே போடுவோம். தெரியுதா? ஓகே. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த 1 செயின் ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் 1 செயின் ஸ்பேஸ்ல வந்து 7 டபுள் க்ரோஷே. ஸோ 2வது ரோ நீங்க வந்து ஸ்டார்டிங் வரையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் செகண்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 4 ஷெல் ஸ்டிச் வந்துடும். இப்போ நம்ம வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ நம்ம செயின் 1 போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம செயின் 1 போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போடும்போது ஒரு வி ஸ்டிச் கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ எப்படின்னா டைரக்டா நீடில் இன்சர்ட் பண்ணி கொண்டு வந்துடும். இது அதே மாதிரி நம்ம வந்து இதை ஹைட் பண்ண வேணாம். இந்த பீச் கலர் த்ரெட் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஒயிட் கலர் யானை எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா சொல்றேன். ஸோ இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இந்த பிங்க் கலர் ரோ இருக்கு இல்லையா? இதான். ஸோ 1 2 3 4 செயின் போடணும்.
போட்டுட்டு அண்ட் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, ஒன் செயின், ஒரு டபுள் க்ரோஷே, ஒன் செயின், ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ போடும். ஸோ எப்படி காட்டுறேன். ஸோ 1 2 3 4. ஸோ 4 செயின் போட்டுட்டோம். நவ் டைரக்டா அந்த ஒன் சிங்கிள் க்ரோஷேல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டபுள் க்ரோஷே, ஒன் செயின், அகைன் ஒன் மோர் டபுள் க்ரோஷே, ஒன் செயின், ஒன் மோர் டபுள் க்ரோஷே. ஓகே. ஸோ டோட்டலா 4 வரணும். நம்ம அந்த 3 செயினும் ஒரு டபுள் க்ரோஷே நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 4 டைம்ஸ் நம்ம பண்ணியாச்சு. 1 2 3 4. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம 4 செயின் போடணும். 1 2 3 4. 4 செயின் போடுங்க. 1 2 3 4. ஸோ 4 செயின் போட்டுட்டு இப்ப இங்க சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு செல்ஃப் ஸ்டிச், ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். அந்த பிளேஸ்ல என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு டபுள் க்ரோஷே, ஓகே, டபுள் க்ரோஷே, ஒன் செயின், திரும்பி வந்து ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ 4 டைம்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்லே அதே மாதிரி தான். ஒன் செயின் போட்டுக்கோங்க, திரும்பி ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒன்று டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி நம்ம 4 சைடும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செகண்ட் சைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டுனாங்க, ஒரு டபுள் க்ரோஷே, ஒன் செயின் போட்டுட்டு, ஸோ அதே மாதிரி 4 டைம்ஸ் போட்டுட்டு 4 செயின் அகெயின், திரும்பியும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வரையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ரோ ஸ்டார்டிங்ல நம்ம 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அங்க அந்த தேர்ட் செயின்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடும் போதே கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நான் காட்டுறேன் திரும்பியும் அதை. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த கலர் த்ரெட்டை கொண்டு வந்துருங்க உள்ள. ஓகே. ஸோ நீங்க கரெக்டா அந்த தேர்ட் செயின்ல தான் நீங்க இன்சர்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த கலர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயிட் கலர் த்ரெட்டை விட்டுருங்க, ஹைட் பண்ண வேணாம். இப்போ 4th ரோ பாத்தீங்கன்னா, ஸோ டயக்ராம் பாருங்க. இங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம், இங்க இருந்து திரும்பியும் ஷெல் ஸ்டிச் போட போறோம். என்னன்னா இந்த 4 செயின் போட்டோம்ல, அந்த 4th செயின் அந்த ஸ்பேஸ்ல 7 டபுள் க்ரோஷே அண்ட் செகண்ட் செயின் ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் தேர்ட் செயின் ஸ்பேஸ்ல 7 டபுள் க்ரோஷே. ஸோ ஷெல் ஸ்டிச், நடுவில் இருக்க ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே, அகைன் வந்து 7 டபுள் க்ரோஷே. ஸோ நான் காட்டுறேன் எப்படி பண்றதுன்ட்டு. நவ் 3 செயின், ஓகே, 3 செயின் போட்டுட்டு ஸோ 1 செயின் அந்த ஸ்பேஸ்ல வந்து 6 டபுள் க்ரோஷே போடுவோம். ஏன்னா அந்த 3 செயின் வந்து நமக்கு ஒரு டபுள் க்ரோஷேவா கன்சிடர் ஆயிடும். ஓகே. ஸோ 4 1 2 3 4 and 5 6 7. ஸோ நம்ம டயக்ராம் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஸோ 7 டபுள் க்ரோஷே முடிச்சுட்டு 1 2 3 4 5 6 இந்த 3 செயின் வந்து 7. நெக்ஸ்ட் 1 செயின் ஸ்பேஸ்ல இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க ஒரு செயின் ஸ்பேஸ்ல 7 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இதே மாதிரி தான் 4 கார்னர்லயும் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம் இந்த இடத்துல, நான் காட்டுறேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 7 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3 4 5 6 and 7. ஸோ 7 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம்ல இங்க 4 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 4 செயினும் இங்க சென்டரா ஒரு சிங்கிள் க்ரோஷே இருக்கு. ஸோ அது 4 செயின் ஸ்பேஸ்ல போடாம நம்ம வந்து 7 இங்க நம்ம காட்டுறவங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க 7 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இது நம்மளுடைய 4 செயின். ஸோ இதுல வந்து சென்டரா இருக்கிற டபுள் க்ரோஷேல நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இதுல பாருங்க 1 2 3 4 5 6 7. ஸோ 7 டபுள் க்ரோஷே இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா
3 and 3 நடுவுல வந்து சென்டரா இருக்கிறது வந்து 4 டபுள் crochet. ஓகேங்களா? சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா அதான் சென்டரா இருக்கு. சோ அந்த இடத்துல நம்ம ஒரு சிங்கிள் crochet போடணும். சோ டைரக்டா ஒரு சிங்கிள் crochet போட்டுருங்க. சோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா 1 chain space. சோ அந்த இடத்துல நம்ம ஷெல் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கிள் crochet அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது ஷெல் ஸ்டிச். நவ அதே மாதிரி 1 2 3 4 4th நம்ம வந்து சிங்கிள் crochet போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் வரை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் தேர்ட் செயின் ஸ்பேஸ்ல இந்த தேர்ட் செயினை நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடும்போதே நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நம்ம 2 3 4th ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 5th ரோ. ஸோ 5th ரோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பீச் கலர் யானை வந்து ஹைட் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. ஸோ இங்கே நம்ம வந்து டயக்ராம் பார்ப்போம். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, டார்க் ப்ளூ கலர். ஸோ லைக் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க பிளாக் கலர் மாதிரி தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல இருந்து. ஸோ இப்போ நம்ம வந்து 3 செயின் அண்ட் அந்த ஒரு செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ டோட்டலா 4 செயின் ஒரு டபுள் crochet வந்து அந்த சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா அந்த இடத்துல போடணும். நம்ம டைரக்டா என்ன பண்றோம்னா 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 அண்ட் சிங்கிள் crochet இருக்கிற இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணி சாரி 4 செயின் போடணும் இல்லையா, 4 செயின் டைரக்டா நம்ம இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் crochet. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 4 செயின் போட்டுட்டு இங்க இருக்கிற சிங்கிள் crochet இருக்கு இல்லையா, ஒரு ஷெல் ஸ்டிச் ஒரு சிங்கிள் crochet ஒரு ஷெல் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டபுள் crochet ஒரு செயின் ஒரு டபுள் crochet ஒரு செயின் ஒரு டபுள் crochet ஒரு செயின் ஒரு டபுள் crochet. ஸோ 4 டபுள் crochet போட்டு அதுக்கு நடுவுலலாம் ஒரு செயின் போட போறோம். ஸோ காட்டுறேன் எப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 4 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4 4 செயின் போட்டுட்டு இங்க இருக்க ஷெல் ஸ்டிச்சும் இங்க இருக்க ஷெல் ஸ்டிச்சும் நடுவுல ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கோ இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து டைரக்டா ஒரு டபுள் crochet. ஓகே, ஒரு டபுள் crochet 1 செயின் அகைன் வந்து ஒரு டபுள் crochet திரும்பி வந்து ஒரு செயின். ஸோ திரும்பி ஒரு டபுள் crochet 1 செயின் திரும்பி ஒரு டபுள் crochet. ஸோ இதே மாதிரி நம்ம போட்டு வரணும் டில் ஸ்டார்டிங் வரையும். எப்படின்னா ஸோ நான் டயக்ராமும் பாருங்க, நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இல்லையா, சோ நம்ம அதை போட்டுட்டோம். இந்த வி ஸ்டிச் சொல்லுவோம்ல அந்த வி ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு இங்க இருக்கிற ஷெல் ஸ்டிச் சுத்தி ஒரு 4 செயின் அண்ட் வந்து திரும்பி வந்து சிங்கிள் crochet எடுக்கிறதுல ஒரு டபுள் crochet ஒரு செயின் ஒரு டபுள் crochet போடணும். நெக்ஸ்ட் வந்து 4 செயின் திரும்பி வந்து வி ஸ்டிச். ஸோ டயக்ராம் பார்த்தாலே புரியும். இந்த ப்ளூ கலர் டயக்ராமை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, போட்டுட்டு காட்டுறேன் ஃபுல்லா. ஸோ நம்ம வந்து 5th ரோவும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இதுவே ஸ்கொயரா மாறிடுச்சு நமக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறமும் நீங்க வந்து கண்டினியூ பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அது எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுறேன். ஸோ 3rd செயினை நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஓகே, போட்டுட்டு செயின் ஒன்று போட்டு நம்ம அதை கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க இருக்க இந்த பீச் கலர் யானை இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே பாருங்க, ஸோ நம்ம 5th ரோவோடய நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2 ரோ இருக்கு. ஸோ நமக்கு இது போதும். ஸோ 5 ரோஸ்லயே நமக்கு வந்து இது ஸ்கொயரா மாறிடுச்சு. இன்கேஸ் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் இது பெருசா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஒன்றும் இல்லை, ஈஸி தான். நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வீடியோலயே. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த ரோ அந்த ஸ்கை ப்ளூ டயக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவரையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கலர் சேஞ்ச் பண்ணி இங்க வந்து ஒரு ஷெல் ஸ்டிச் போடணும். இந்த 4 செயின் போட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கீழே இருக்கிற ஒரு ஷெல் ஸ்டிச்ல சென்டரா இருக்கிற
4th டபுள் crochetல நம்ம வந்து சிங்கிள் crochet போடுவோம். அண்ட் இந்த வி ஸ்டிச் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் டயக்ராம். சோ அதுக்கு மேல இருக்க ஃபர்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்ல ஷெல் ஸ்டிச், ரெண்டாவதா இருக்கிற செயின் ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் crochet, அடுத்த இருக்கிற செயின் ஸ்பேஸ்ல ஒரு ஷெல் ஸ்டிச். சோ அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி போட வேண்டியதான். அண்ட் லாஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா சேம் நம்ம இப்ப போட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான். பட் இதுல சின்ன சேஞ்சஸ் என்னன்னா, நம்ம இங்க 4 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலா நீங்க 2 செயின் போட்டுட்டு இங்க ஷெல் ஸ்டிச்ல சென்டரா இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு சிங்கிள் crochet போட்டு அகைன் வந்து 2 செயின் போடணும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். நீங்க டயக்ராம் பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வேற ஒரு கிராண்ட் ஸ்கொயர் பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.